சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமா. சிவன் சொல்லிட்டு ஒரு முத்திரை பிடிச்சோம். இது என்னது? இது என்னது? சோ மழுனா ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் என்ன வேலை பண்ணும்? அழிக்கிற வேலை. மான் படைக்கிறது. மான்ன்றது ஒரு அழகு. அழகுனாலே ஒரு படைப்பை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த முத்திரை பிறப்பு இறப்பை குறிக்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு முத்திரையும் சிவன் குறிக்கிறார். டமருகம் அலபத்மம். டமருகம்னா உடுக்க. உடுக்கையிலிருந்து என்ன வரும்? சவுண்டு. சவுண்டுன்றது ஒரு கிரியேஷன், ஒரு உற்பத்தி. நெருப்பு என்ன பண்ணும்? அழிக்கும். ஏதான ஒரு பொருள் மேல பட்டா டபால்னு சாம்பலாக்கி விட்டுடும். அது எதுவா இருந்தாலும் சரி, இல்லையா? அப்போ சிவன் கையில இருக்கக்கூடிய முத்திரையை சொல்ற விஷயம் என்னது? ஒரு தாத்பரியம் என்னதுன்னா, மனுஷனோட வாழ்க்கை பிறப்புல ஆரம்பிச்சு இறப்புல முடியும். திரும்பி ஒரு பிறப்பு, திரும்பி ஒரு இறப்பு. அது ஒரு சுழற்சியா மாறிண்டே இருக்கும். கையில இருக்கக்கூடிய ஒரு முத்திரையும் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக மட்டுமே தவிர சும்மா